இந்த நேரத்தில் நம்மோடு இயக்குனர் சங்கத்தின் தலைவர் திரு விக்ரமன் அவர்கள் இருக்கிறார். திரு விக்ரமன், நீங்கள் பாடலாசிரியராகவும் பன்முகம் கொண்டவர். இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் முத்துக்குமார் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன், வைரமுத்து, வாலி அவர்களை போன்ற ஒரு தலை சிறந்த பாடலாசிரியர். 2 முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறார். எல்லாருமே சில நல்ல காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள் இது போன்றதுல தான் அவங்க புலமை இருக்கணும், எழுத்தாளுமை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு ஹீரோ வர்ஷிப் உள்ள ஹீரோ அறிமுக பாடல் காட்சியில கூட தலை சிறந்த வரிகள் எழுதினவர் நான் முத்துக்குமார். அதற்கு உதாரணம் சிவாஜி படத்துல இடம்பெற்ற பல்லேலக்கா பல்லேலக்கா பாட்டுல பாத்தீங்கன்னா, ஆடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அற்புதமான வரிகளை எழுதியிருப்பாரு. இப்படி ஒரு தலை சிறந்த ஒரு கவிஞர். உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த சின்ன இளம் வயதுல ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒருத்தர் அவர் எப்படி இந்த வயதுல ஒரு மரம் அடைந்தார்ன்றது நம்ம எழுத்துலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவருடைய எழுத்துக்கள் தமிழ் திரையுலகத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான ஒரு போக்கை, ஒரு ட்ரெண்ட்ஸ் அது கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க திரு விக்ரமன்? இல்ல, அவரு எல்லா விதமான மாடர்ன் சாங்ஸ், எல்லா விதமான சாங்ஸுமே அவர் எழுதியிருக்காரு. ஒரே மாதிரியான ரூட்ல அவர் பயணிக்கவே இல்லை. அது காதல் பாடல்களாகட்டும், விரக்தி பாடல்களாகட்டும், தத்துவ பாடல்களாகட்டும், இளைஞர்கள் பாடல்களாகட்டும், ஹீரோயிசம் சம்பந்தப்பட்ட அந்த ஹீரோஷிப் பாடல்களாகட்டும், எல்லா விதமான ஜானர்லையும் அவர் ஒரு தலை சிறந்த ஒரு கவிதை ஆற்றலையும் புலமையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. நிச்சயமா அதான் நான் சொன்ன மாதிரியே, முத்துக்குமார் ஒரு சாதாரண கவிஞர் அல்ல. அவர் தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி அவர்கள், வைரமுத்து போன்றவர்கள் போன்ற வரிசையில் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அவர். நிச்சயமாக திரு விக்ரமன், அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.